என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திண்டுக்கல் நோக்கி எங்கள் கார் போயிட்டுருக்கு. எங்களோட கார் கிடையாது, என்னோடய கார் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னோடய முதல் பையனோட வந்து பார்த்திங்கன்னா உள்ள குழந்தையா உள்ளே படுத்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிட்ட பக்கத்தில் போய் அந்த வண்டி நின்றுடுச்சு. சரி நின்றுச்சு அப்படின்னு பார்த்து ரொம்ப ஸ்டக் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன முருகா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து கார் சாவியை உள்ளே வச்சுட்டு, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காவி தான் அப்போ இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கீலாம் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே வச்சா லாக் ஆயிருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. டிரைவரும் பக்கத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்டார். கார் லாக் ஆகிடுச்சு. 2:30 இருக்கும் மணி. என்ன பண்ணுறது, உள்ளே குழந்தை இருக்குது, எல்லாருமே இருக்காங்க, லாக் ஆகிருக்கு, உள்ளே ஏசி ஓடிட்டுருக்கு. அது ஏந்திரிச்சா அழும். என்ன முருகா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு யோசிக்கிற பொழுது ஒரு வேன் ஒன்று வருது. ஒரு எனக்கு தெரிஞ்சு டாடா ஏசி அழகாக வருது, பழைய வண்டி. என்னென்னு பார்த்தா இந்த வேல் இருக்குது, கொடி கிடையாது, வேல் மட்டும் வருது. பார்த்தீங்கன்னா அதோ கார் மெக்கானிக். அந்த 2:30 மணிக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அது ரொம்ப ஒதுக்குப்பூர்வமான இருக்கக்கூடிய இடம். அப்போ பாருங்கள் அவர் கார் மெக்கானிக்கு கரெக்டாக வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. பாருங்கள் விடவெடுத்து போச்சு அந்த நேரத்தில். அப்போ வந்து பார்க்குறீங்க அவர் எந்த டூல் யூஸ் பண்ணாதுறீங்களா, அவரும் இங்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அந்த கார் கண்ணாடி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பி இருந்தால் தேவலான்னு தேடுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த வேலை தான் கழட்டி அதை நெம்முனார் பாருங்க. அங்கே நின்னது பாருங்கள் முருகன் எங்கே நிற்கிறார் வாழ்க்கையிலேன்னு.